தேவி என்பது 10 வயது சிறுமி. பசுமை பசலையான கிராம வீதியில் வாழ்கிறாள். தினமும் கோவிலுக்கு சென்று வெற்றிலை பூ கொட்டிவிட்டு திரும்புவாள். அவள் குடும்பம் வறுமையில் வாழ்ந்தாலும் தேவி தினமும் பக்தியுடன் சிரித்த முகத்துடன் கோவிலுக்கு செல்வாள். மக்கள் அவளை அன்பு தேவி என அழைத்தனர். ஒரு மழைக்கால நாள், கோவில் வாயிலில் ஒரு பிச்சைக்காரன், தோல் கருப்பு, உடல் வலிமை குறைந்தபடி உதவி கேட்கிறான். எல்லோரும் புறக்கணிக்க தேவி அவனை உணர்ச்சி கொள்ள உதவுகிறாள். தேவி தனது மதிய உணவை முழுவதும் பிச்சைக்காரருக்கு தருகிறாள். நீங்க சாப்பிடாம இருந்தா எனக்கு தினமும் பூஜை வேண்டாம், முருகனுக்கே கோபம் வந்துடும் என்கிறாள். அந்த பிச்சைக்காரன் கண் முன்னே தெய்வீக வடிவத்தில் மாறுகிறார். முருகன் சூரிய ஒளி போல் பிரகாசிக்கிறார். தேவியின் கண்கள் நீருடன் மின்னுகின்றன. முருகன் தேவியை திருப்பிக் காட்டிக் கொண்டு புன்னகையுடன் நோக்கி தன்னிடம் இருந்த வெண்கல காமாட்சியின் சிறிய உருவத்தை அவளது கையில் தருகிறார். நீ எனக்கு பூஜை செய்தது போல் இனிமேல் இந்த உருவத்திற்கு பூ வைத்து வழிபடு, நானே அதில் இருப்பேன் என்கிறார். பின்னர் அவர் மெதுவாக சூரிய ஒளியில் கரைந்து போகிறார். ஒரு ஒளிக்கீற்றாக வானத்திலிருந்து மேலே ஏறுகிறார். தேவி அமைதியுடன் நிற்கிறாள். கையில் அந்த உருவம், பக்கத்தில் இருந்த பிச்சைக்காரனின் தடங்கள் மட்டும் மண்ணில் உள்ளது.